அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர். முன்னாடிலாம் எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு கேள்விப்படுவோம், டயாலிசிஸ் பண்ணுவாங்க. யாரோ சிலருக்கு கிட்னி மாற்றி வைக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். வெரி ரேர். இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது, சின்ன வயதினருக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர். சிலருக்கு பிறவியிலேயே பிரச்சனை இருக்கும். அத நம்ம இங்க பெருசா எடுத்துக்க கூடாது. அது பிறவினால. அது கூட இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்து, மருத்துவர்கள் உங்களுக்கு டாக்டர் என்ன சொல்வாங்க, "அம்மா குறைபாடு இருக்கு. இந்த குழந்தை வேண்டாம்." அப்படின்னு குழந்தை கருவுற்றபோது நம்ம அடிக்கடி ஸ்கேன் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஹார்ட் பீட் சரியில்ல, இல்ல கிட்னி வளர்ச்சி இல்ல. அதுக்கு என்ன குறைபாடு இருக்கோ, முளை வளர்ச்சி இல்ல. அப்படி அந்த குழந்தைக்கு கருவுக்கு என்ன குறைபாடு அது சொல்லுவாங்க. சொன்னா அத நம்ம கேட்டுக்கணும், ஏத்துக்கணும். டீனேஜுக்கெல்லாம் இப்போ கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் ஸ்டேஜ். நான் என்ன சொல்றேன், கிரியேட்டினைன் லெவல் 1.2 நார்மல். நீங்க 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஜெனரல் செக்கப் எல்லாரும் பண்ணிக்கணும். உங்க நன்மைக்கு தான் சொல்றோம். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கிரியேட்டினைன், யூரியா, யூரிக் ஆசிட், சுகர் பார்த்துருங்க. பிபி பார்த்துருங்க. அப்போ ஆரம்பத்திலேயே நமக்கு தெரியும் இந்த கிரியேட்டினைன் இன்க்ரீஸ் ஆகுறது. 1க்கு மேல வந்த உடனே இம்மீடியட் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த 1.2க்கு மேல போகாம பார்த்துக்கலாம். ஆனா நெறைய பேருக்கு தெரியறதில்ல. தெரியாமை, அறியாமையில விட்டுர்றாங்க. அப்போ நம்ம விழிப்போட இதெல்லாம் கவனிக்கணுன்றதுக்காக தான் இத திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றோம். அப்போ நம்ம ரெகுலரா செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது எதனாலலாம் வரும் அப்படின்னா, சிலருக்கு பிறவி, அது விட்டுருங்க. அடுத்தது ஹைப்பர் டென்ஷன்னால, இன்னும் சிலருக்கு சில வகையான மருந்து, மாத்திரைகள் சில நோய்க்கு தொடர்ந்து எடுத்ததுனால, இல்ல திடீர்னு இப்போ கோவிட்லாம் வந்துச்சு. அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்கு, சில ஃபீவருக்கு பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக் குடுக்கறதுனால, வலி நிவாரண மாத்திரைகள் போறதுனால, அடிக்கடி கிட்னி ஸ்டோன் வந்து 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 கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம். அடுத்தது டயபெட்டிக்னால வரலாம் கிட்னி ஃபெயிலியர். இப்படி பல காரணங்கள் இருக்கு. அப்போ நமக்கு இது தொந்தரவுலாம் இருக்குன்னா, நம்ம கிட்னியும் பார்த்துக்கணும். இப்போ பிபி பேஷண்ட்டா கிட்னி இந்த ரொட்டீன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுத்துரணும். டயபெட்டிக் பேஷண்ட்டா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கிரியேட்டினைன் பார்த்துருங்க. பார்த்துட்டா ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈஸி. டயாலிசிஸ்க்கே போக வேண்டாம். இதே நம்ம என்ன பண்றோம், கவனிக்காம விட்டு இப்போ 3, 4 கிரியேட்டினைன் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தானே அதிகம் அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் இருக்கிறது இல்ல. உணவு கட்டுப்பாடும் இல்ல, ட்ரீட்மெண்ட்டும் இல்ல, மருந்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டினைன் அப்படியே முகம் வீங்கி, கால் வீங்கி, வயிறெல்லாம் வீங்கி, யூரின் போறது குறைஞ்சி, உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு, வாந்தி, குமட்டல், மயக்கம், இந்த மாதிரி நிலைமை. அப்போ போய் பார்த்தா கிரியேட்டினைன் அதிகம். அப்போ என்ன ஆகுது? கஷ்டம். அதனால என்ன சொல்றேன், உங்களுக்கு கிரியேட்டினைன் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன உடனே தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டால் நிச்சயமாக டயாலிசிஸ் போகாமல் தடுக்கும் வழிமுறைகளும் வாய்ப்புகளும் நிறைந்து காணப்படுகிறது. அதே போல 1 or 2 இல்ல 3, 4 இருக்குன்னா இம்மிடியேட் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க சிம்டம்ஸ், உங்க ரிப்போர்ட்டு, ஜிஎஃப்ஆர் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்க கிட்னி ஸ்கேன் பண்ணிட்டு, ட்ரீட்மெண்ட் இருக்கு. நிறைய பேர் அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு. இப்போ 2.6 ஒருத்தர் தொடர்ந்து 2 இயர்ஸா 2.6லயே இருக்கு. இன்க்ரீஸ் ஆகுறத முதல்ல தடுத்துடுறோம். சிலருக்கு நல்லா குறைஞ்சி வருது. அந்த வாய்ப்புகள் இருக்கு. அதனால கிட்னி ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தால் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்க. மேலும் சிலர் ஆல்ரெடி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் கண்டிப்பா பண்ண முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.